Ever felt like I can't do this anymore? I feel very hopeless. Probably I have hit the rock bottom. Then this one is for you. Keep watching it till the end. Hello everyone, it's me Josmin Sneha. ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து கதை சொல்ல போகிறேன். ஸோ டைட்டில் ரிவீல் பண்ணல, லாஸ்ட்டாக சொல்கிறேன். பட் நீங்கள் சுத்தமாக வந்து ஹோப்பே இல்லை, ஃபீலிங் வெரி லோ, என்ன பண்ணுறதுனே தெரில, ஐ ஹவ் ஹிட் த ராக் பாட்டம் அப்படின்னு சொல்லி தோணுதா, தென் கீப் வாட்சிங் திஸ் வீடியோ. ஓகே, ஸோ லெட்ஸ் பிகின், ஷால் வி? ஓகே, ஸோ பெரிய சிட்டி, எல்லாருமே வந்து பிஸியாக இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து காலையில் எந்திரிக்கிறாங்க, வேலை செய்யறதுக்கு போகிறாங்க, மணி ஏர்ன் பண்ணுறாங்க, வீட்டுக்கு வராங்க, தூங்குறாங்க. ஸோ இப்படி ஒரு பயங்கர பிஸியான சிட்டி. பட் இந்த மாதிரி ஒரு சிட்டியில் வந்து லிவ் பண்ணணும் அப்படின்னா the ரெண்ட் வில் பி ஹை இல்லையா, ரொம்ப காசு வந்து செலவாகும். இப்போ எல்லாராலையும் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ இவ்வளோ பெரிய சிட்டியில் ஒரு ஸ்மால் பிளேஸ் இருக்கு. அந்த பிளேஸ்க்கு பேரு கிரீன்விச் வில்லேஜ். ஓகேவா? ஸோ இந்த பிளேஸ்ல யாரும் மேஜரா ஆக்குபென்ட்டா இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா பெயிண்டர்ஸ் தான். ஸோ பெயிண்டர்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா சில பேர் வந்து கொஞ்சம் ப்ரிவிலேஜ்டா இருப்பாங்க. பட் தென் லைக் சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களால வந்து ரொம்ப பெரிய மாஸ்டர் பீஸ்லாம் வந்து அவங்களால பண்ண முடியாது. பட் இன்ஸ்டெட் அப்போதைக்கு அவங்களுக்கு தேவையான மணிக்காக சின்ன சின்ன பெயிண்டிங்ஸ் பண்றது அந்த மாதிரி இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாம் தான் அந்த ஏரியால வந்து இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு பில்டிங் இருக்கு. அங்க 3rd ஃப்ளோர்ல 2 பேர் இருக்காங்க. ஸோ ஒருத்தரோட பேரு சியூ, இன்னொரு பொண்ணு பேரு ஜான்சி. ஸோ இவங்க 2 பேருமே பார்த்தோம்னா லைக் தே ஆர் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஃபேமிலி, வேற பிளேஸ்ல இருந்தா வந்து அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் மீட் பண்ண ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சியூ அண்ட் ஜான்சி ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேசுறப்பதான் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 2 பேருமே வந்து பெயிண்டர்ஸ் தான், ஆர்டிஸ்ட். ஸோ 2 பேருமே வந்து தே வாண்ட் டு அச்சீவ் சம்திங் இன் லைஃப். அண்ட் அது மட்டும் இல்ல, சேம் கைண்ட் ஆஃப் ஃபுட் வெரைட்டி பிடிக்கும், சேம் கைண்ட் ஆஃப் அந்த பெயிண்டிங் மெட்டீரியல்ஸ், அதை பத்தி டிஸ்கஷன் எல்லாமே கரெக்டா அந்த இன்டெலெக்சுவல் லெவலும் ஒரே மாதிரி இருக்கிறனால சரி நம்ம 2 பேரும் ஏன் சேர்ந்து ஒன்னா வந்து வேலை தேடுறது ஒரு வேலை பாக்குறதுலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் இவங்க 2 பேரும் அந்த பில்டிங்ல போயிட்டு இருப்பாங்க. ஸோ 3rd ஃப்ளோர்ல அவங்க 2 பேரும் இருக்காங்க. பண்றது சேர்ந்து ஒன்னா இருக்கலாம் பில்டிங்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ப்ளூம் ஆகுற டைம் வந்து நடக்கிறது ஸ்ப்ரிங்ல. இப்ப வந்து வின்டர் ஆல்மோஸ்ட் வந்துகிட்டே இருக்கு. ஸோ வின்டர் டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த ஏரியால வந்து எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, பெயிண்டர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஏஜஸ். ஸோ இந்த சியூ அண்ட் ஜான்சி அஃப்கோர்ஸ் தே ஆர் வெரி யங். அதே மாதிரி சில ஓல்டானவங்களும் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஆளு. ஸோ அவர் என்னன்னா ரொம்ப வயசானால அவரால் ஃபாஸ்டா போக முடியாது. எல்லாரும் போறப்ப வந்து லைக் புடிச்சு ஒருத்தவங்களோட ஹெல்ப்போட தான் போயிட்டே இருப்பாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு நிமோனியா இருக்கு, அது வந்து தெரியாது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, அவர் வந்து ஜான்சியை டச் பண்ணியிருப்பாரு, ஜான்சியும் பிடிச்சி ஹெல்ப் பண்ணியிருப்பா. ஸோ இந்த மூமெண்ட் அவரோட அந்த கை பட்டதுமே என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சில் ஃபீலிங் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவளுக்கு ரொம்ப கோல்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் அவ வீட்டுக்கு போறா, படுக்கிறா, அவ்வளவுதான், தட்ஸ் ஆல். அவளால எந்திரிக்க முடியல, பாடியில இருக்கிற மொத்த எனர்ஜியும் போன மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ தட் டயர்டாவே இருக்கனால சியூ வந்து டாக்டருக்கு கால் பண்ணி வர சொல்லியிருப்பா. ஸோ டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எஸ் அவ வந்து நிமோனியானால அவ வந்து அஃபெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிப்பாரு. ஸோ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் லைக் சியூக்கு ரொம்ப பயமா இருக்கும், ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. பட் டாக்டர் வந்து சொல்லுவாரு லைக் அவளுக்கு ஏதாவது வந்து ஒரு ஆசை இருக்கா, இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி. ஸோ ஏன் இப்படி கேட்கறாங்க, ஏதாவது வந்து லைக் ஏன்னா இறந்து போறதுக்கு முன்னாடி தான் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப சொல்லுவாரு இல்ல அவ வந்து யங்கா தான் இருக்கா, ஸோ அவளால நினைச்சா அவளால ரெக்கவர் ஆக முடியும். பட் ஆனா லுக்ஸ் லைக் அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஏதோ ஒன்று அவளை ட்ரபிள் பண்ணிட்டே இருக்கு. அதனாலதான் என்னன்னா அவ அப்படியே படுத்தே இருக்கா, அவளுக்கு வந்து எந்த ஒரு எஃபர்ட் போடணும் எதுவுமே வந்து தோணல அப்படின்னு. ஸோ உடனே சியூவும் யோசிச்சு சொல்றா எஸ் அவளுக்கு வந்து இட்டாலிக்கு போகணும்னு ஆசை, அங்க போயிட்டு வந்து லைக் பெயிண்ட் பண்ணணும், பே ஆஃப் நேபிள்ஸ் வந்து பெயிண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஸோ இவர் வந்து டாக்டர் உடனே சிரிக்கிறாரு, பெயிண்டிங் அந்த மாதிரி தெரியல. டாக்டர் இஸ் நாட் கன்வின்ஸ்ட், அவரால் அதை ஏத்துக்கவே முடியல. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா வந்து லைக் ஓகே என்னால முடிஞ்ச எஃபர்ட்டை நான் போடுறேன், அவங்களை காப்பாற்றணும் தான் நான் நினைக்கிறேன். பட் ஆனா அவங்களோட சைட்ல இருந்து எந்த கோஆபரேஷனுமே இல்ல. லுக்ஸ் லைக் அவங்களுக்கு வந்து சரியாகணுன்ற எண்ணமே இல்லை, அவங்க எப்படா வந்து இறந்து போவோம் அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து லைக் என்ன பண்ணாலுமே நான் எஃபர்ட் போடுறேன், நான் மெடிசன்ஸ் இது பண்ணேன், ஆனா அவங்க சைட்ல இருந்து வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா அன்பார்ச்சுனேட்லி நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ சியூக்கு ரொம்ப பயமாயிடுது. ஸோ ஏன்னா வந்து அவளும் வந்து சொன்ன மாதிரி வந்து அவ அப்படியே படுத்தே இருக்கா. ஸோ ரூம்ல வந்து ஆல்மோஸ்ட் அந்த ஒரு கார்னர், அந்த விண்டோ இருக்கிற கார்னர்ல தான் அவள் பெட் இருக்கும். ஸோ அந்த சைடே தான் அவள் தலை திரும்பியே இருக்கு, அங்கேயே தான் பார்த்துட்டே இருக்கு. ஸோ யாரையும் பார்க்க மாட்டா, பேச மாட்டேங்கிறா, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறா. ஸோ அவளுக்கு அப்படியே பயம் வருது. பட் தென் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டாக்டர் வந்து ஓகே பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. வந்து பேசலாம்னு சொல்லி வரப்ப ஜான்சிக்கு வந்து பேச இஷ்டம் கிடையாது. ஸோ கண்ணை மூடிடுவா தூங்குற மாதிரி. ஸோ சியூ வந்து சரி ஓகே இவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வெளியே போயிடுறா. ஸோ ஜான்சி வந்து அப்படியே அது போன அப்புறம் கண்ணை திறந்துட்டு ஏதோ கவுண்ட் பண்றா லைக் ரிவர்ஸ் ஆர்டர்ல 14, 13, 12 அப்படின்ற மாதிரி. நவ் சியூ இஸ் லைக் கியூரியஸ், என்ன கவுண்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பாக்குறா. அவளோட தலை வந்து லைக் இவளை பார்க்கவே இல்லை, அந்த விண்டோவே பார்த்துட்டு அப்படியே ரிவர்ஸ்ல கவுண்ட் பண்ணிட்டே வரா. ஆல்மோஸ்ட் லைக் 7,
6 அந்த மாதிரி. ஸோ புரியல என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அவள் பதிலும் சொல்ல மாட்டேங்கிறனால இப்படி பார்க்குறா, என்ன பார்க்குறா அப்படிங்கிறப்ப ஸோ அந்த இடத்துல ஒரு பெரிய வால் இருக்கு, அந்த பில்டிங்ல அந்த விண்டோல இருந்து பாக்குறப்போ ஒரு பெரிய வால் இருக்கு. ஸோ அது பக்கத்துல ஒரு ட்ரீ இருக்கு. ஸோ அந்த ட்ரீ ஆல்மோஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ எப்படி வந்து லைக் முன்னாடி இவங்க பாக்குறப்ப அந்த ஸ்ப்ரிங் டைம்ல இட் வாஸ் வெரி யங் ஃப்ரெஷ், எல்லா லீவ்ஸும் இருந்துச்சு. ஸோ எப்போ வந்து அந்த வின்டர் வந்து அந்த ட்ரீயை டச் பண்ணுச்சோ அப்பவே ஆல்மோஸ்ட் அது லைஃப்லெஸ் மாதிரி ஜஸ்ட் லைக் எப்படி அந்த ஓல்டு மேன் ஸோ இவளை வந்து டச் பண்ணி அந்த லைஃபே லைக் மொத்தமா எடுத்த மாதிரி. ஸோ தட்ஸ் ஹவ் த ட்ரீ இஸ். ஸோ இவ அதை பாக்குறா, பட் அவளுக்கு அது எதுவும் தெரியல என்ன கவுண்ட் பண்றா என்ன சொல்ல வரான்னு. ஸோ மறுபடியும் அவ கவுண்ட் பண்றா. ஸோ உடனே அவ கேட்கறா என்ன கவுண்ட் பண்ற சொல்லு அப்படின்னு. ஜான்சி ஃபைனலா ஷி ரீகெயின்ஸ் ஹர் கம்போஷர் அண்ட் சேஸ் இந்த மாதிரி வந்து ஸோ நான் முன்னாடி பார்த்தேன் 100 கிட்ட இருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு கவுண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இட் வாஸ் கன்ஃபியூசிங். ஆனால் இப்போ பாரு எல்லா லீவ்ஸும் சீக்கிரமா வந்து கீழே விழுது. இல்ல லாஸ்ட் ஒன் எப்ப விழுதோ நானும் அதோட வந்து இறந்து போயிடுவேன் மாதிரி சொல்றா. Sue is like shocked. She's like worried. ஏன்னா வந்து அவளோட சிக்னஸ் தான் அவளை இப்படி பேச சொல்ற. இனிமேல் ப்ராமிஸ் பண்ணி நீ இந்த மாதிரி பேச மாட்டேன் அப்படின்னு. ஆனாலும் அவ வந்து லைக் அதை ப்ராமிஸ் பண்ண மாட்டேங்கிற. அவ சொல்றா இல்ல நான் பாப்பேன், இன்னைக்கு நைட் நான் பாப்பேன். ஸோ அந்த லாஸ்ட் இது வந்து இதாயிடுச்சுன்னா நானும் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி. ஸோ சியூ வந்து கம்ஃபர்ட் பண்ணணும். சரி நீ என்கிட்ட உட்காந்து பேசு அப்படின்ற மாதிரி சொல்றா. வேலைகள் இருக்கும் ஆனாலும் வந்து சரி வேணாம் என்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாட ட்ரை பண்றா, பேச ட்ரை பண்றா. பட் ஜான்சி எதுக்குமே கோஆப்ரேட் பண்ணவன் கண்ணை மூடிடுறா. ஸோ உடனே சியூ என்ன பண்றா அப்படின்னா சரி ஓகே நீ படுத்துட்டு தூங்கிட்டு எனக்கு ஒரு ஒர்க் இருக்கு, அதாவது ஒருத்தர் கூப்பிட்டு வந்து அவரை வந்து பெயிண்ட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து அவளோட வேலை. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து வெளியே போயிடுவா. ஸோ யாரை கூப்பிட போறா அப்படின்னா மிஸ்டர் பெஹர்மேன் அப்படிங்கிறவரு. அவர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருப்பாரு. ஸோ இஸ் அன் ஓல்ட் மேன், 60 வயசு இருக்கும். ஸோ எப்படி ஜான்சி அண்ட் சூ இங்க வந்தாங்களோ அதே மாதிரி யங்கா அவரும் வந்து வந்திருப்பாரு வித் லாட்ஸ் ஆஃப் ட்ரீம்ஸ் அண்ட் ஹோப்ஸ். ஒரு மாஸ்டர் பீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு அதெல்லாம் வந்து பண்ணவே. பெஹர்மேனோட டோரை நாக் பண்ணி பாக்குறப்ப அவர் ஆல்மோஸ்ட் குடிச்சிட்டு அப்படியே இருப்பாரு. ஸோ அவளும் போயிட்டு சரி ஓகே வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவர் ஏன் என்னாச்சு டல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப லைக் அவ சொல்றா இந்த மாதிரி ஜான்சிக்கு வந்து உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு, அவ இந்த மாதிரி ஏதோ வியர்டா பேசிக்கிட்டே இருக்கா, இந்த மாதிரி வந்து லீஃப் விழுந்தா இறந்து போயிடுவேன் அப்படின்னு மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பயமா இருக்கு அப்படின்னோடனே அவர் ஒரு மாதிரி லைக் செல்ஃபிஷா பேச முடியாது. அதெல்லாம் வந்து பேசாத, எனக்கு வந்து லைக் சீக்கிரம் என்ன வரைஞ்சு முடிச்சுடு, நான் வந்து போகணும், எனக்கு ஒர்க் இருக்கு, என்னால வந்து இந்த மாதிரிலாம் இருக்க முடியாது அப்படின்னு. ஸோ அவளும் வந்து ஓகே அப்படின்னு. ஸோ அவர் பேசுறதே பார்த்தோன்னா ஒரு செல்ஃபிஷாவும் இருக்கிற மாதிரி இருக்கும், டிட்டாச்சாவும் இருக்கிற மாதிரி இருக்கும், எந்த ஒரு இதுவும் இல்லாத மாதிரி தான் பேசுவாரு. ஸோ அவங்களோட ரூமுக்கு போயிடுவாரு, இவரும் மாடலா உட்காந்துருப்பாரு. ஸோ அந்த லைட் வெளிச்சத்துல இவரை வந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம் பார்த்து என்ன ஆகும்னா அது பயங்கரமான வந்து லைக் ஸ்னோஃபால் ஆல்மோஸ்ட் ரொம்ப இதா இருக்கிற மாதிரி இருக்கும், மழையும் வர்ற மாதிரி இருக்கும் அந்த டைம்ல. ஸோ இது ஜன்னல் இது பண்ணிடுவா. அவளும் வந்து லைக் அப்படியே நினைச்சிட்டே இருப்பா. வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவரும் வந்து பாப்பாரு அவங்களோட 2 பேரோட அந்த கண்டிஷனை. லைக் ஆல்மோஸ்ட் 2 பேருமே பேசாட்டியுமே அவங்க 2 பேருக்குள்ளேயும் இருக்கிற அந்த கிரீஃப், அந்த ஒரு சேட்னஸ், அது எல்லாத்தையுமே அந்த வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றது வந்து அவருக்கு வந்து தெரியும். ஸோ அவர் ஆனாலும் எதுவுமே அதை பத்தி பேசாமையோ அவளோட நல்லா இருக்காளான்னு கூட என்கொயர் பண்ணாம அவர் பாட்டுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் கிளம்பி போயிடுவாரு. ஸோ போனதுக்கு அப்புறம் சியூ இருக்கா. ஸோ ஜான்சி வந்து அவர் போனதுக்கு அப்புறம் தான் கண்ணை திறந்தோடனே இந்த கர்டன் மூடி இருக்கிறத பார்த்து அதை திறப்பா, நான் அதை பார்க்கணும் அப்படின்னு. சியூ வந்து கோவம் வந்துடும், வேணா அதை பார்க்காத, பிகாஸ் அவனுக்கு நிறைய அந்த மாதிரி வந்து தப்பான தாட்ஸ்லாம் வருதுல்ல, ஸோ பார்க்காத, நல்லா படுத்து தூங்கு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவளும் வந்து லைக் அதுக்குள்ள வந்து கர்ட்டனை திறந்து பார்த்துருவாங்க. அவனுக்கு கரெக்டா ஒரே ஒரு லீஃப் தான் இருக்கும். ஸோ அவளுக்கு வந்து அவளுக்கு ஒரு மாதிரி தோணும் லைக் அவ்வளவுதான் அந்த எண்ட் இஸ் நியர் அப்படின்னு. ஸோ சியூ ஈவன் தோ ஷி டசன்ட் பிலீவ், அவள் அப்படித்தானே யோசிச்சுட்டு இருக்கா அவள் ஃப்ரெண்ட், அதனால அவளை பாப்பா, அந்த லீஃபையும் பாப்பா, அவளுக்கு பயம் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து லைக் ஓகே நீ சாப்பிடு நீ எஃபர்ட் போட்டா தானே சரியாகும் அப்படின்னோடனே அவள் சொல்வா இல்ல எனக்கே வந்து லைக் ஓகே போதும், நான் இருந்தது போதும், ஸோ இதுக்கு மேலே எனக்கு வந்து வேண்டாம் வாழணும்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி வந்து எந்திரிச்ச உடனே வந்து ஜான்சிக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த லீஃப் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து திறந்து பார்ப்பா. அந்த லீஃப் அங்கேயே தான் இருக்கும், எந்த பிரச்சனையும் அது ஆல்மோஸ்ட் எல்லோ கலர்ல இருக்கும், ஆனா ஒண்ணுமே ஆயிருக்காது. அண்ட் அடுத்த நாள் பார்த்தோம்னா ரெக்கார்ட் ஆயிருக்கும் இல்லையா அந்த ரெயின்ஃபால் ஸ்னோஃபால், அது வந்து ஹையஸ்டா இருக்கும். ஸோ பயங்கரமான அந்த காத்தும் இருக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளவு சொல்லுவா ஆமா எனக்கு சவுண்டு கேட்டுச்சு, பயங்கரமான காத்து, ஆல்மோஸ்ட் லைக் அந்த உல்ஃப் வந்து ஹவுல் பண்ற மாதிரி இருந்துச்சு. அப்படியே எப்படி இதாச்சு அப்படின்னோடனே ஜான்சி ஃபீல்ஸ் பிட் கில்ட்டி. என்ன சொல்லுவான்னா இந்த மாதிரி எனக்கே வந்து என்ன நினைச்சா அஷேம்டா இருக்கு, இந்த மாதிரி ரொம்ப வந்து நெகட்டிவா நான் வந்து யோசிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லீஃப் சஸ்டெயின் பண்ணிருக்க காரணமும் எனக்கு ஒரு லெசன் மாதிரி தான். ஸோ நான் இப்படி பேசக்கூடாது, ஸோ நான் என்னோட யூத்தை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, இன்ஸ்டெட் நான் என்ன பண்ணேன்னா சீக்கிரம் வந்து நான் வந்து நிறைய மணி சேவ் பண்ணி இட்டாலி போகணும், இட்டாலி போயிட்டு நான் அந்த ஆசைப்பட்ட மாதிரி அந்த மாஸ்டர் பீஸை வந்து ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஜான்சி வந்து ஓகே நான் சாப்பிட்றேன் இப்போ அப்படின்னு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவள் சாப்பிடவே மாட்டா, சாகணுன்ற ஐடியால தான் இருப்பா. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இவ்வளோ டாக்டர் ஃபோன் பண்ணி வர சொல்லுவாங்க ஃபைனல் அந்த செக்அப் பண்றதுக்கு. ஸோ பார்த்துட்டு லைக் அவ கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிட்டா, எந்த பிரச்சனையும் இல்ல. டாக்டர் ஒரு மாதிரி ரஷ் பண்ற மாதிரி இருக்கும். சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு. என்னாச்சு எங்க போறீங்க அப்படின்னா எனக்கு இதே பில்டிங்ல வந்து இன்னொரு பேஷண்ட் இருக்காங்க, நான் போய் பார்க்கணும் அப்படின்னு. யார் அது அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கறப்ப
மிஸ்டர் பெஹர்மேன் தான் அப்படின்னு உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கும். பிகாஸ் நேத்து நைட் இங்கே தானே இருந்தாரு. டாக்டர் பாக்குறப்ப லைக் அவர் வந்து சொல்லுவாரு இந்த மாதிரி பரவாயில்ல, நீ கம்ப்ளீட்டா கியூர் ஆயிட்ட, எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா 2 days ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருப்பாரு. ஸோ கம்ப்ளீட்டா உனக்கு கியூர் ஆயிடுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஆனா வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அந்த மிஸ்டர் பெஹர்மேன் வந்து 2 days வந்து அஃபெக்டடா இருந்திருப்பாரு. அவருக்கும் நிமோனியா தான். 2 days அட்மிட் ஆயிருப்பாரு. பட் சின்ஸ் இஸ் வெரி ஓல்டு, 60 years ஆயிடுச்சு இல்லையா, அதனால வந்து என்ன ஆச்சுன்னா இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடும். ஸோ அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க, அவர் எங்கதான் இப்ப போனாரு, எதனால நிமோனியா வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் காத்தடிக்கிறப்ப அவங்களோட அட்டென்ஷன் அந்த விண்டோ கிட்ட போகுது. அவங்க பாக்குறப்ப அந்த லீவ் சுத்தமா ஆடாம அப்படியே ஸ்டெடியா இருக்கு. ஸோ அது எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போய் அந்த வாலை இன்ஸ்பெக்ட் பண்ணி பாக்குறப்பதான் தெரியுது. ஸோ தட் இஸ் நாட் அ ரியல் லீஃப். இன்ஸ்டெட் அது என்னன்னா ஒரு பெயிண்டிங். ஸோ அந்த பெயிண்ட் பண்ணது யாரு அப்படின்னா அந்த மிஸ்டர் பெஹர்மேன் தான். பிகாஸ் அவரோட அந்த லேம்ப் இருக்கும், அவரோட அந்த பெயிண்டிங் ஆர்டிஸ்ட் மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சுதான் கண்டுபிடிப்பாங்க. ஸோ அவர் எங்க இருந்திருக்காரு நைட் ஃபுல்லா இதெல்லாம் வரைஞ்சிட்டு இங்கதான் வந்து இருந்திருப்பாரு. ஸோ மிஸ்டர் பெஹர்மேனோட ஆசை என்ன அப்படின்னா ஒரு மாஸ்டர் பீஸ் வந்து ரெடி பண்ணணும்னு. ஸோ அவர் ஃபைனலா இறக்குறதுக்கு முன்னாடி பண்ண மாஸ்டர் பீஸ் அந்த லாஸ்ட் லீஃப் தான். ஏன் மாஸ்டர் பீஸ்னா அது வந்து சுத்தமா என்னால முடியல, நான் இறந்து போறேன், எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்ற அந்த ஜான்சியை காப்பாத்திருக்கு இல்லையா, தட்ஸ் வை. ஸோ அவ்வளவுதான். ஸோ அவங்க 2 பேரும் வந்து அது பார்த்தோன்னே அவங்களுக்கு புரிஞ்சிடும் மிஸ்டர் பெஹர்மேன் தான் இது மாதிரி நமக்காக பண்ணிட்டு இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கடைசியா அவங்க ஒன் லாஸ்ட் டைம் அந்த லாஸ்ட் லீஃப் அதை பார்ப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த அழகா அவர் வந்து ஆர்டிஸ்டிக்கா நிஜமான லீஃப் மாதிரி எப்படி இருந்ததோ அதே மாதிரி வரைஞ்சி வச்சிருப்பாரு. ஸோ வித் தட் தி ஸ்டோரி எண்ட்ஸ். ஸோ தட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்டோரி, ரைட்? பிகாஸ் இட் ரிமைண்ட்ஸ் அஸ் தட் எவ்ரி டைம் நம்ம வந்து ஹோப்லெஸ் ஆகும், ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணுறது இட்ஸ் நார்மல். எல்லா ஹியூமன் பீயிங்க்கும் அந்த மாதிரி ஒரு இது வரும். பட் என்ன அப்படின்னா அதை நம்ம வந்து ரீகெயின் பண்ணிக்கணும் நம்மளையே. ஏன்னா அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அப்படியே நம்ம இருந்துட்டே இருக்க முடியாது இல்லையா. சில டைம் நமக்கு எக்ஸ்டர்னலா வந்து யாராவது மோட்டிவேட் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, பேரண்ட்ஸ் ஒரு ஹூ எவர் இட் இஸ். பட் எல்லா டைமும் நம்ம வந்து அந்த மாதிரி டிபெண்டா இருக்கக்கூடாது. இன்ஸ்டன்ட் நம்மளே என்ன பண்ணணும்னா ஃபீல் பண்றோம் அது என்ன இஷ்யூ அப்படின்னா அடுத்தது பார்த்துட்டு நம்மளே நம்ம ரீகெயின் பண்ணிட்டு we should move on in life. ஸோ அதனால ஃபீலிங் ஹோப்லெஸ் அஃப்கோர்ஸ் நார்மல். பட் அதுல இருந்து நம்ம ரெக்கவர் ஆகி வரணும். கம்ப்ளீட்டா அதுலயே உடஞ்சு அப்படியே வந்து அந்த இடத்துல ஸ்டாக்னண்டா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட மெயின் மெசேஜ். ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் இட். அண்ட் இந்த ஷார்ட் ஸ்டோரி எழுதினது ஓ ஹென்ரி, அவரோட the லாஸ்ட் லீஃப் அப்படிங்கிறது தான். ஹோப் யூ என்ஜாய்ட் இட் because I thoroughly enjoyed telling you this story. So we'll meet in the next video. Until that, stay safe and make healthy choices. Bye.